அப்படின்னு. எல்லாம் ஓகே வர நேரத்தில் இப்படி நாசம் பண்ணிட்டானே. நாசமா போறவனே மார்த்தான்டானே, பேரு ஸ்டான்லின்னு. இதை மட்டும் பழக்கடை வச்சிருக்கானே, எஸ்எஸ்கேன்னு சொல்லி கம்பெனின்னு. ஓகேண்ணே, இது நைட்டு போயிட்டு அவனை எல்லா மீடியா வேர்ல்டு ஃபுல்லாக அனுப்புங்கண்ணே. அவனை எல்லா பொண்ணுங்களும் செருப்பால அடிக்கணும்னு. பல வாழ்க்கையை கெடுத்திருக்கானே அவன். இப்போ என் பொண்டாடிக்கிட்டே என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலண்ணே. நாங்கள் ஒரு செயின் இதை மாற்றிக்கிட்டோம். போயிட்டு ஊரில் போய் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தோம்னே. இல்லை, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குண்ணே, உங்களுக்கு நான் அனுப்பிவிட்ருக்கேனே. ஓகேண்ணே, அவனை ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் ஃபேமிலியை செக்ஸ் டார்ச்சல் டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடாது. அதானே, இதானே பிரச்சனை. ஓகேண்ணே, நன்றி, வணக்கம்ண்ணே. அண்ணே வணக்கண்ணே. இது ஃபேமிலிண்ணே, கொஞ்சம் ப்ராப்ளம்ண்ணே. இது மாதிரி நான் ஒரு பொண்ணை சிநேகிச்சினேன். என் பேர் கண்ணன், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. ஜூன் மாதம் 2020 இங்கே பஹ்ரைனுக்கு வந்தாங்க. கேரளா பென்சி சாவித்ரி சல்மானியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, நர்ஸ் ஆகிட்டு. வந்து நம்ம ஃப்ளாட்டில் ரூம் எடுத்தாங்கண்ணா. 4 பேர் வந்தாங்க, லேடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருந்துட்டு என் மேலே ஸ்நேகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் பண்ணோம்னா. 1 வருஷம் கழிச்சிட்டு இது மாதிரி ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. நான் டெம்பிளில் போயிட்டு ஒரு செயின் மாற்றிக்கிட்டு 2 பேரும் இருந்தோம். ஊரில் போயிட்டு கல்யாணம் பண்ணலாம்னு எல்லாம் ஓகே பண்ணி குழந்த உண்டாகி குழந்த பெற்றுக்கிட்டோம். பிறந்துருச்சு குழந்த பிறக்கவும் 1 வருஷம் 2 வருஷம் நல்லா தானே இருந்தோம். இருக்கையில் அவங்க அம்மாவை எடுக்கணும்னு சொன்னிச்சு என்கிட்ட. சரிப்பா எடுப்பா, குழந்தைய பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, எடுத்தாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு தெரிலண்ணே. என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். என்ன சர்டிஃபிகேட்டு கொடுத்துச்சின்னு தெரியலை, கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன போயிடுச்சின்னு தெரியலை. மொத்தம் என் பிள்ளைய தூக்கிட்டு அவங்களும் அம்மாவும் போயிட்டாங்க. போயிட்டு நல்லா தான் பேச்சு, மயன்லாம் நல்லா வீடியோக்கள்லாம் பண்ணான். மயன்லாம் காணிச்சிச்சு, நல்லா தான் இருந்துச்சு. திருப்பி வந்து இங்கே வந்துருச்சு. வந்து என்னோட தானே இருந்துச்சு. இருந்துட்டு கொஞ்ச நாள் தனியாக ரூம் எடுத்து இங்கே தங்கி இருந்துச்சு, 2-3 மாதம். எனக்கு சரி எதுக்கு அங்கே தங்கியிருக்க, நீ வா என் ஃப்ளாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் திருப்பி ஒரு ஷேரிங் ரூமுக்கு போச்சு. அங்கேயும் எனக்கு பிடிக்கலை. தலையை வலிக்குன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு தலையை வலிக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டு பாருக்கு போய் அங்கேயே நான் சும்மா எதார்த்தமாக நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன், பீர்லாம் குடிப்பேன் தான் முன்னாடி. இப்போ எல்லாம் இல்லை. எல்லாம் இவங்க கொடுத்த ப்ரெஷர்னால தான், அம்மாவும் பொண்ணும் பண்ண கொடுத்ததுனால தான் மன உளைச்சலில் அங்கே போனது. போயிட்டு இது மாதிரி பண்ணதுண்ணே. பண்ணிவிட்டு இப்படி இருக்கையில் அது எனக்கு தலையை வலிக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி தூங்கட்டும். அப்போல்லாம் எனக்கு டபுள் டியூட்டி, அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும். 12 மணிக்கு தான் வருவேன் நைட்டு, ட்ரைவிங் பண்ணணும். வந்துட்டு சரி ஒரு பீர் அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலாம்னு போனேன். அது பாரில் வேறு ஒரு ஆளோட இருந்து அடித்து அங்கேருந்து நான் தலையை பிடிச்சி அடித்து தூக்கியாந்து இங்கே சல்மானியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அந்த ஃபோட்டோவும் இருக்குது. எல்லா ஸ்டாஃப்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் என்னோடய குழந்தை தானு, என் ஃப்ளாட்டில் இருந்து எனக்கு பிறந்த குழந்தை தானு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் நான் அவளை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், நல்லா இருந்தது தான். இப்போ 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஊருக்கு போகிறோம்னு சொன்னிச்சு, வெக்கேஷன். 19ஆம் தேதி கிளம்பிருச்சு. கிளம்பிட்டு நான் 20ஆம் தேதி 21ஆம் தேதி நான் பார்க்குறேன், என் பாஸ்போர்ட் இல்லை, 2 மொபைலில் காணாமல் போச்சு. எல்லாம் எடுத்துருச்சு, அதெல்லாம் எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அவட அந்த ஃபோட்டோலாம் அனுப்புனதெல்லாம் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு அனுப்புன ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிவிட்ருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஃபோனு பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானே. போயிட்டு 2 நாள் எனக்கு ஃபோனே பண்ணல, வீடியோ கால் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏதோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்புல, ஒரு ஜாக் ஃப்ரூட்டுன்னு ஒரு கடை, மார்த்தாண்டக்காரன், அவன் கடை எடுத்திருந்தான். சரி இந்த அண்ணன்ட்ட சரி நம்ம அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட நம்பரைனா கொடுத்து, அண்ணன் இது மாதிரி என் ஒய்ஃபு போயிடுச்சுண்ணே, வீடு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். இது மாதிரி அவன்கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லவும் அவன் அப்போவே நைட்டே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டானே. அவள் வீட்டில் போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டு அவன் சொல்கிறான், நான் போலீஸு பத்தனம்திட்டாலேருந்து போலீஸை அனுப்பி, எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் வந்து ஏதோ என்னமோ சொல்லி அவளை மைண்ட் வாஷ் பண்ணி செக்ஸ் டார்ச்சர். இவன் ஏற்கனவே இங்கே பஹ்ரைனில் நிறையா பொண்ணு வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டு போய் 4-5 பொண்ணுங்க டெய்லி வருது, அட்ரஸை கொடு, ஃபோட்டோ கொடுன்னு. மார்த்தாண்டக்காரன்
ஸ்டான்லி பேர். ஓகேண்ணா. அவன் பல பொண்ணுங்களை வில்லேஜ் பொண்ணுங்களாக தான் எல்லாத்தையும் கற்பழிப்பான், செக்ஸு. பட்டு டவுன் பொண்ணை பார்க்க மாட்டான். இப்போ டவுன் பொண்ணு பார்த்தா செருப்பால் அடிச்சிருமே, பிரச்சனை ஆயிரும்னு. அவன் பொண்டாட்டி நல்ல மனுஷின்னு. அவனுக்கு ஒரு பையன் இருக்குது மார்த்தாண்டத்தில். அவங்க அந்த பொண்டாட்டியை போட்டு இவன் அடிக்கிறான், அந்த அடி அடிக்கிறான். அவனுக்கு கேட்க ஆள் இல்லை. கொஞ்சம் பைசா இருக்கவன் இல்லீகலாக ஏதோ பண்ணிக்கிருக்கான். எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லண்ணே. இப்போ என்ன பண்ணிட்டானே, நான் நம்பர் கொடுத்தேன், என் ஒய்ஃப் நம்பரு கொடுக்கையில் இவன் கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறானே. என் கண்ணு முன்னாடி என் புள்ள கொண்ட ஃபோன் எடுத்து அப்பா அப்படின்னு சொல்லவும் அவன் பக்கத்துலேயே நிற்கிறானே. அது ரைட்டு. அம்மா நைட்டில் அம்மாவோட தான் அவன் தூங்குவான். அம்மானு போகிறான், தள்ளி விட்டு தலையில் அடித்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கண்ணே ஒரு 2 வீக் முன்பு. ஏன் புள்ளைய அடிக்கிறதுக்கு இவன் யாருண்ணே? இவன் மார்த்தாண்டக்காரன். 200 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு இவர் இருக்குது செங்கோலம். நான் அந்த வீடியோவோட நான் அனுப்பி விட்ருக்கேன் பாருங்க, இடுக்கி வீடியோ. இவன் இப்போ அவள்கிட்ட என்னென்ன சொன்னான்னு தெரியல. 4 வருஷம் அவ்வளோ உயிராக இருந்தோம்னே. நாங்கள் 2 பேரும் ஒரே குழந்தை ஆசையாக இருந்து வளர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம். இவன்கிட்ட நம்பர் கொடுத்தேன், ஆசை பண்ணிட்டானே. இப்போ என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து பணத்தை இங்கே கொடுத்து என்னைய கொல்றதுக்கு 3 நாள் என்னைய தேடினாங்க எல்லாரும். என் அரபாப்பு சவுதியில் இருந்தார், வரல, ஸ்பான்சர் இல்லை. அவன் ஆள் வச்சு என்னைய பைசா கொடுத்து இங்கே என்னை கொலை பண்ண பார்த்தான். நான் இங்கே கையில் மாட்டலை. அதுக்கு எல்லா ப்ரூஃபும் எல்லாமே இருக்காங்க. என் நம்பரு. இங்கே 3 பேர் மலையாளினே. 3 பேரில் எல்லாம் பக்கத்து ஊர். யார்? பின்சி சாவித்திரி என் ஒய்ஃபு பேர். அம்மா பேர் சாவித்திரி. அவங்க அப்பா லாட்ரி கடை வச்சுருக்காரு பொன்னலூரில், ரமேஷ் பேர். அவங்க அண்ணன். இதுக்கு ஒரு அக்கா இருக்குது. அக்கா மேரேஜ் ஆகி எல்லாம் செட்டில். அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்ல ஃபேமிலி தான், துபாயில் எல்லாம் இருக்காங்க. அவங்க பிரதர், கசின் பிரதர் எல்லாம் நல்ல பக்கா டீசெண்டான ஆள். ஆனால் என் ஒய்ஃபு நல்லா தானே. இவன் செக்ஸு டார்ச்சர் டெய்லி கொடுத்து அவளை மைண்ட் வாஷ் பண்ணி மாற்றி இப்போ ஃபுல் நைட்டு அங்கே தானே இருக்கான். இப்போ போவே மாட்டான். என் புள்ளைய போட்டு அடிக்கிறானே. ரொம்ப உடஞ்சி போயிட்டானே என் புள்ள. இவன் என்னென்ன சொல்கிறது? இதுக்கு மேலே நான் எதுவும் பேச முடியாதுன்னு. இது மாதிரி எனக்கு காசு கொடுத்து கொள்ளதுக்கு பிளான் பண்ணாங்கன்னு, அது முடியலைன்னு. எங்கள் வீட்லேயும் கொலை முயற்சி இவன் பண்ணுறான், மார்த்தாண்டக்காரன். இது என்னன்னா எல்லாருக்கும் தெரியணும். இது மாதிரி என்னை பஹ்ரைனில் 4 வருஷம் இருந்து ஒன்றா இருந்துட்டு அவன் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி இப்போ நைட்டு இப்போ போயிட்டு 35 டேஸ் 40 டேஸ் 35 டேஸ் ஆகி இதுவரை நைட்டு அங்கே தானே இருக்கான். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடு அங்கேருந்து வரையில் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஃபுல்லட்டு நிற்கும். என் மைண்டை கேட்டாலே சொல்லுவான், இது யாரா அங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஃபுல் நைட்டு அங்கே தானே இருக்கான். அவனை எப்படியாச்சும் விரட்டிருந்தேன். உன் கையை எடுத்து கும்பிட்றானே. என் லைஃப்பை கெடுத்துட்டானே. நான் வீட்டுக்கு ஒரு பிள்ளைனே. என் வீட்டுக்கெல்லாம் போயிருச்சுனே. என் வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, பெரியப்பா பார்த்து, எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் அவங்க அம்மா எல்லாரும் நான் பழனிக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என் புது வீடெல்லாம் பார்த்துட்டு வந்துருச்சுன்னு. வந்துட்டு 2 மாதத்தில் கல்யாணம்னு. இவன்கிட்ட நம்பரை கொடுத்து என்னை நாசம் பண்ணிட்டானே. இவனை ஏதாச்சும் பண்ணணுன்னு. நாசம் பிடிச்சவன் பல பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டானே. இவன் நல்லாவே இருக்க கூட நாசமாக இருவன். ஜெயிலில் ஆனே போடணும். இவனை பணத்தை வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணையும் கற்பழிச்சிருக்கானே. எவ்வளோ பொண்ணுனே வாழ்க்கையை இங்கே பஹ்ரைன்லையும் கெடுத்துருக்கான். அவ்வளோ பொண்ணுனே. ஏதாச்சும் இதுக்கு ஒரு நல்ல முடிவுனே. அவனை பிடிச்சி செருப்பாலே அடிக்கணுன்னே பொம்பளையெல்லாம் எல்லாருமே. நன்றி வணக்கம்ண்ணே. என் பிள்ளைய மட்டும் எனக்கு பார்த்துக்கண்ணே. அடிக்கிறானே என் பிள்ளைய. அவளை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலண்ணே. மிரட்டி வச்சிருக்கானே என்னன்னு தெரியலண்ணே. அவன் பல பொண்ணுகளை நாசம் பண்ணிட்டானே. அவன்லாம் சமுதாயத்திலே வாழக்கூடாதுண்ணே. இவளும் 2 மேரேஜ் பண்ணான். அதுவும் எங்கள் அம்மா சொன்னிச்சு, நல்ல பொண்ணு தாண்டா, மேரேஜ் பண்ணிக்கடா.